5 நிமிஷத்தில் மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், ரெஸ்யூம் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா இப்போ 2 lakhs வியூக்கு மேலே போயிருக்கு. அதில் வேறு மெத்தட் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். எது உங்களுக்கு 2 ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை இது பண்ணிங்க. இப்போ உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்டெலிஜென்ட் சிவி அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்டர் ஆப் அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டாவில் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அது லோடிங் ஆகிட்டு இருக்கும். அந்த வீடியோவை போய் பாருங்கள். இதை முடிச்சுட்டு அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எது ரெண்டுத்தில் எது பெட்டரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஒரு ஒர்க்கு போகிறோன்னா ரெஸ்யூம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் ரெஸ்யூமுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஈஸியாக நீங்கள் முடிச்சிருங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெட்டு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஆப்பில் கொஞ்சம் அடிக்கடி ஆப் ஓடாது, எப்போயாச்சும் ஆடு வந்து ஓடும். அதனால் நீங்கள் டேட்டா வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இன்டர்நெட் வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கீழே பாருங்கள், கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த கிரியேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஆடு ஓடிச்சுன்னா க்ளோஸ் கொடுத்துங்க. இப்போ இதில் பாருங்கள், பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்ஸு, அப்ஜெக்டிவ், ரெஃபரன்ஸு, ப்ராஜெக்ட்டு, இதுமாரி நிறையா விஷயம் இதில் இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு. பர்சனல் டீட்டெயில்ஸில் போயாச்சு. இதில் உங்கள் நேம் ஃபஸ்ட்டு நேம் கேட்குது. நேம் கொடுத்துருங்க. இப்போ 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்த வீடியோ வந்து 15 நிமிட்ஸ் போகுது. கண்டினியூவாக பாருங்கள். அட்ரஸ் அடுத்தது கேட்குது. இப்போ அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸை ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. ஃபுல் அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னா வெறும் சென்னை மட்டும் அப்படின்னு டைப் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டு டோர் நம்பரு, அதிலேருந்து உங்கள் நகர், தெரு எல்லாத்தையுமே. ஏன்னா திடீர்னு ஆஃபர் லெட்டர் ஏதாவது உங்கள் கம்பெனி சைட்லேருந்து அனுப்பணும் அப்படின்னா இப்போல்லாம் மெயினில் அனுப்பிடுறாங்க, போஸ்ட்லாம் ஒன்றும் வர்றதில்ல. இருந்தாலுமே அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இங்கே டைப் பண்ணுறேன். உடனே சென்னையில் SSSR ரோடு இருக்கா அப்படின்னு பார்க்காதீங்க. நான் சும்மா அப்படியே டைப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த மெயில் ஐடி வந்து கரெக்டான மெயில் ஐடி. உங்களுக்குன்ட்டு ஜாபுக்குன்ட்டு ஒரு மெயில் ஐடி வந்து ப்ரொஃபஷ்னலாக மேக் பண்ணி வச்சுங்க. இந்தமாரி காலேஜ் அப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம், டான் பாலாஜி, டான் அப்படின்ட்டு டான் போட்டு ஒரு நிக்நேம் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இல்லாமல் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக நான் சும்மா இப்போ டைப் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? அதுமாரி ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்குது. ஃபோட்டோ அந்த பிக்கை, அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போகும். அதை கிளிக் பண்ணிங்க. அளவு கேட்கும். அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்தோன்னே உங்கள் இதில் எங்கே போய் சேவ் ஆகிருக்கும் ஃபோட்டோ, அங்கே ரீசெண்டில் இருந்துச்சுன்னா இப்போ தான் எடுக்கிறீங்கன்னா அந்த ரீசெண்டில் போய் எடுத்துங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆல்பம் இருக்குது பார்த்தீங்களா, சில பேரில் கேலரின்னு இருக்கும். சில ஃபோனில் ஆல்பம் உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபோல்டர்லாம் காட்டும். இதில் நீங்கள் இருக்கீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ண. நான் இப்போ சும்மா வந்து ஏதோ ஒரு பிக்கை வந்து நான் வச்சுக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ இருக்கோ எதில் போய் தேடுறீங்களோ அது இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு சொல்லணும், அதனால் நான் ஏதோ ஒரு ஆக்டர்ஸ் ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் அந்த அண்ணன் ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கலாம். சிவகார்த்திகேயன் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி வச்சு இதில் வந்து நம்ம க்ராப் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த ஃபிட்னஸ்லாம், அந்த ஜூமிங் அவுட்டு, அதெல்லாம் கீழே அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பண்ணி முடிச்சுட்டு அந்த மேலே டிக் மார்க் இருப்பாங்க, அதை டிக் கொடுத்துருங்க. அது இதாகிடும். சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் ஆப்ஷன், வேறு ஃபோட்டோ தான் சேஞ்ச் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்பி அதே மாதிரி போய் ஆடு கொடுத்திங்கன்னா வேறு ஏதாச்சும் டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் இப்போ அதில் இல்லை, அதனால் ஆட் ஆப்ஷன் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த்து டைப் பண்ணிங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்னும் இருக்குது, ஃபார்மெட்லாம் நிறையா இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது திரும்பி ஆடு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன், மேட்ரிலிட்டி ஸ்டேட்டஸு, கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை சிங்கிளாக என்ன அப்படின்ட்டு. சிங்கிளாக இருந்தால் சிங்கிள் கொடுங்க, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு தோணுங்க டைப் பண்ணிங்க. அடுத்தது வெப்சைட் எதாவது இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி, லிங்க்டின் ஐடி அதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா லிங்க்கை வந்து நீங்கள் அதில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்து யூடியூப் எனக்கு இருக்குது அதெல்லாம் யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணி, இல்லை ஆபீஸு சேர்க்கணும் அப்படின்னா ஆபீஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு
க்ரியேட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது அந்த மேலே அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணி பேக் வாங்கிக்கோங்க. இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து முடிஞ்சிடும். அடுத்து நம்ம எஜுகேஷன் உள்ள போகலாம். எஜுகேஷன் உள்ள போனீங்கன்னா ஆடுன்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் டிகிரி என்ன நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, பிஇயா இல்லை எம்பிஏவோ என்ன ஏதோ அந்த டிகிரியை வந்து பாலிடெக்னிக்கா இல்லை இது என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் காலேஜ் நேமு இல்லை நான் காலேஜ் படிக்கலை வெறும் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா 12th மேலே போட்டுருங்க. கீழே வந்து அதை ஸ்கூல் நேமை போட்டுருங்க. அடுத்த எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்ட்டு அதை வந்து போட்டுருங்க. நான் சும்மா அப்படியே டைப் பண்ணிருக்கேன். FLUL காலேஜ் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டேன். நம்ம மார்க் வந்து கீழே போட்டுருங்க. என்ன கிரேடோ 7.5 CGPA 7 CGPA 6.8 என்ன அப்படின்ட்டு போட்டுருங்க. அடுத்த இயர் கம்ப்ளீட் பண்ண இயர் வந்து கீழே வந்து கம்ப்ளீட் பண்ண இயர் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிடுங்க. இதை வந்து சேவ் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்கூல் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். SSLC HSLC அதெல்லாம் நீங்கள் சேர்க்கறதுக்கு ஆடு கொடுத்திங்கன்னா அடுத்த ஆடு SSLC வந்து சேர்க்கறதுக்கு அங்கே. ஓகேங்களா? அதேமாதிரி கேப் லெட்டரில் போட்டுங்க. அடுத்த ஸ்கூல் நேமு அதே மாதிரி எல்லாத்தையும் டைப் பண்ணிங்க. அதே மாதிரி தான் முன்னே டைப் பண்ண மாதிரி எல்லாத்தையும் டைப் பண்ணிங்க. அந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு ரெண்டுத்தில் எந்த பெஸ்ட்டு ஃபார்மேட்டோ அதில் வேறு இது யூஸ் பண்ணியிருப்பேன், வேறு ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருப்பேன், வேர்டு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். வேர்டு டாக்குமெண்ட்டாக ஒரு இது கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் ரெஸ்யூமாகவே இருக்கும், அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? WPS ஆப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி அதுலேயும் ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் இருந்தால் போதும். அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் போய் மறக்காமல் பாருங்கள். இதை பாருங்கள். இப்போ ஆடு கொடுத்திங்கன்னா அடுத்த 10th வந்து சேர்க்கணுன்னா அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இதேமாரி நான் சும்மா டைப் பண்ணுறேன். மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து டைப் பண்ணுங்கள். நான் வீடியோக்கோசரம் சீக்கிரமாக டைம் முடியும் அப்படின்ட்டு நான் மட்டும் ஏதோ டைப் பண்ணிட்டுருக்கேன். ஸ்கூல் நேமு அது இது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ மார்க்கப் போட்டுருங்க. இயர் 10 எப்போ முடிச்சிங்களோ அந்த இயரை போட்டுருங்க. அடுத்தது சேவ் கொடுத்திங்கன்னா அது மூணுமே வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் போடணும். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஏதோ மார்க் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கரெக்டாக மார்க் ஷீட்டில் என்ன மார்க்கோ அதை வந்து கரெக்டாக போட்டுருங்க. இயரை வந்து போட்டுருங்க. சேவ் கொடுத்துருங்க. அப்போ அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இல்லை ஃப்ரெஷர்னால் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் கிளிக் பண்ண வேணாம், அப்படியே விட்டுறலாம். எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் சொல்கிறேன். ஆடு கொடுத்திங்கன்னா அந்த கம்பெனி நேம் என்ன சும்மா நானே போட்டுக்கிறேன் ஹீரோ அப்படின்ட்டு. ஹீரோ ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டுருங்க. என்ன கம்பெனியோ அதை போட்டுட்டு அடுத்தது ஜாப் டைட்டில் என்னவா அங்கே வேலை செஞ்சீங்க அப்படின்ட்டு, அப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நான் அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட்டு. ஓகேங்களா? அதை கொடுத்துங்க. பாருங்கள் நான் டைப் பண்ணிருக்கேன். சும்மா ப்ரொடக்ஷன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நான் டேட்டை ஸ்டார்டிங் டேட்டை கொடுத்துருங்க. அடுத்த எண்டிங் டேட் எதுலேருந்து எது வரைக்கும் வேலை பார்த்தீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதை கொடுத்துருங்க. அடுத்தது கீழே டீட்டெயில்ஸில் அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன், அந்த ப்ரொடக்ஷனில் நான் என்னவாக இருந்தேன், ஆப்ரேட்டராக இருந்தேனா இல்லை ஹெட்டாக இருந்தேனா, ப்ரொடக்ஷன் ஹெட்டாக இருந்தேனா என்ன அப்படின்ட்டு போட்டு நான் சும்மா அதை டைப் பண்ணிருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக இந்த வேலை பார்ப்பேன், இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியும், இந்த எக்யூப்மெண்ட் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு உங்கள் ஸ்கில் ரிலேட்டடாக அந்த இதை போட்டுருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே அது போயிடும். நீங்கள் ஃப்ரெஷர்னா அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. அடுத்த ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அங்கேயே நிறையா ஸ்கில்ஸ் கொடுத்துருப்பான். உங்களுக்கு அது சூட் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் ஆட் ஆகிரும். இப்போ HTML ஜாவா அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் சேவ் ஆகிடும். அப்படி இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஸ்கில் தெரியும்னா ஸ்கில்ஸ் கொடுத்து ஆடை கொடுத்துட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா வந்து ஒரு டைப் பண்ணுறேன், குயிக் லேர்னர் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். ஈஸியாக நான் கற்றுப்பேன். ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் சொல்லித்தரதான் நான் ஈஸியாக கற்றுப்பேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி குயிக் லேர்னர் அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை மார்க் 5% எனக்கு ஃபுல்லாக நான் அவ்வளோ ஸ்பீடாக நான் லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு கொடுக்குற மாதிரி. அதேமாதிரி அடுத்து எதாவது ஆட் பண்ணோன்னா ஆடு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே வாங்க, ஸ்கில்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது ஆப்ஜெக்டிவ்னா
இவ்வளோ சின்சியராக நான் வேலை பார்ப்பேன், இந்த வேலை கிடச்சிச்சின்னா நான் இவ்வளோ ஜெனியூனாக இருப்பேன், அதேமாதிரி சொல்கிறது தான் அந்த அப்ஜெக்டிவ். அதிலே நிறையா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். இதை படித்து பார்த்துட்டு இதை கொடுங்க, உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்ட்டு. நீங்கள் மட்டும் எதோ ஒன்று கொடுத்துடாதீங்க. உங்கள் வேலைக்கு எது சூட் ஆகுமோ நீங்கள் எப்படியோ அதே மாதிரி கொடுத்துங்க, ஓகேங்களா? இப்போ நான் சும்மா ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ அடுத்தது இதுமாதிரி நிறையா இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த அப்ஜெக்டிவ் செட் ஆகுமோ அதை கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே ஓனாக நெட்டில் பார்த்து இல்லைனா அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இதில், ஓகேங்களா? இப்போ சேவ் கொடுத்துட்டா சேவ் ஆகிரும். அடுத்தது ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் காலேஜில் படித்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் சும்மா வந்து ஏதாவது டைப் பண்ணிட்டுருக்கேன். ப்ராஜெக்டோட டைட்டில், அந்த ப்ராஜெக்டை பற்றி சும்மா ஒரு 4 லைன் எதுனா போதும். 4 லைன் கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ திடீர்னு நம்ம சொல்ல வரனாலும் இன்டர்வியூவில் நமக்கு அந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வரலனாலும் அந்த டிஸ்கிரிப்ஷனை படித்தாலே அவங்க புரிஞ்சு கற்றுக்கணும். அதுமாரி கன்க்ளூஷனு இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கரெக்டாக வந்து போட்டுருங்க, ஓகேங்களா? ஆட் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், மெயின் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆட் கொடுத்திங்கன்னா அதே மாதிரி மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு அதை பற்றி சும்மா வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இது வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது சேவ் கொடுத்துருங்க. அடுத்தது ஆட் மோர் செக்ஷன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது அச்சீவ்மெண்ட்டு, அவார்டு, லாங்குவேஜ் எனக்கு தெரியும்னா லாங்குவேஜ், சில பேர் லாங்குவேஜ் போடுவாங்க, அதனால் லாங்குவேஜ் நம்ம டிக் பண்ணிட்டு, இல்லை சிக்னேச்சர் அப்படின்னாலும் சிக்னேச்சரை நீங்கள் டிக் பண்ணிட்டு சிக்னேச்சரை வந்து நம்ம இதிலே நம்ம நோட் டவுன் பண்ணிக்கலாம். சைன் அப்படின்ற பண்ணி அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே சும்மா கையால் கிறுக்குனாலே அப்படியே உங்கள் சிக்னேச்சர் அப்படியே நீங்கள் கரெக்டாக வந்து போட்டுடலாம். ஸ்க்ரீன்லேயே அப்படியே எழுதுங்க, உங்கள் ஃபிங்கரை வச்சு அப்படியே எழுதுனாலும் அப்படியே சிக்னேச்சர். நான் சும்மா வந்து பாலாஜி இன்ஃபோ அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்தோன்னே சேவ் ஆகிடும். அப்படி இல்லை ஏற்கனவே நான் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபோட்டோவா அப்படின்னா அப்லோடை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி சூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபோட்டோ சூஸ் பண்ணாலும் அதே மாதிரி நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு இந்த பிக் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு இந்த பிக்கை எடுத்துகிட்டு நான் சும்மா அப்படி ஜூம் பண்ணிக்கலாம், பிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே பண்ணிட்டு அப்புறமேட்டு நம்ம கொடுத்துடலாம். டிக் கொடுத்துட்டு இப்போ ரீஅரேஞ்ச் அந்த ஆப்ஷனில் நீங்கள் சைன்னா லாங்குவேஜ் நீங்கள் டிக் பண்ணிட்டு இப்போ லாங்குவேஜ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். லாங்குவேஜை டிக் பண்ணிட்டு தமிழ் அப்படின்ட்டு, தமிழ் இங்கிலீஷ் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம் லாங்குவேஜ், ஓகேங்களா? லாங்குவேஜ் ஆப்ஷன் ஆட் பண்ணியாச்சு. சேவ் கொடுத்துருங்க. அதே மாதிரி தான். இப்போ அடுத்தது பாருங்கள், ரீஅரேஞ்ச். இப்போ இந்த ரீஅரேஞ்ச் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு இது ஸ்கில்ஸ் வந்து மேலே போகணும், எஜுகேஷன் வந்து மேலே போகணும் அப்படின்னா அந்த டாபிக் ஃபஸ்ட்டு வந்துடணும். ப்ராஜெக்டை தூக்கி எனக்கு ஃபஸ்ட்டு போடணும், எனக்கு அதில் நல்லா தெரியும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு அதை காட்டணும் அப்படின்னா அந்த யாரோ மார்க் சைடில் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் அதை கொடுத்துட்டு தூக்கி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அதை மூவ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரீசெட் கொடுத்தா அது ரீசெட் ஆகிடும், ஓகேங்களா? அடுத்தது அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சாச்சு. ஆப்பில் இந்த ஆப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் ரிசீவ். அந்த கீழே வந்து இதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்குது. வியூ சிவி கொடுத்திங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ சிவி கொடுத்தோன்னே இதில் பாருங்கள் அப்படியே எல்லா டெம்ப்ளேட்டும் வரும். உங்களுக்கு எது சூட் ஆகுமோ, இப்போ இது சில பேருக்கு ஓகே இந்த இது வந்துச்சுன்னா இப்படி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் சும்மா இப்போதைக்கு இந்த கிளிக் பண்ணிக்கிறேன். 19 வந்து இந்த கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் அது மாதிரி அப்படியே டவுன்லோட் அப்படின்ட்டு வரும். இங்கே பாருங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அந்த டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிருங்க. அது அவ்வளோதாங்க. டவுன்லோடு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நீங்கள் எல்லாம் ப்ரிவ்யூ பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதை கிளிக் பண்ணி ப்ரிவ்யூவில் பார்த்துக்கலாம் ஜூம் பண்ணி. நான் சும்மா அந்த அப்ஜெக்டிவ் அந்த இதெல்லாம் என்னென்னாலும் உங்களுக்கு ஷார்ட்டாக தெரியுது. ப்ராஜெக்ட்லாம் இன்னும் நம்ம நீட்டாக டைப் பண்ணுவோம், அதனால் உங்களுக்கு இப்போ ரெஸ்யூம் வந்து பார்க்குறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நான் சும்மா யதார்த்தமாக அப்படி டைப் பண்ணதுனால ரெஸ்யூமில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸ்கில்ஸில் நீங்கள் இன்னும் நிறையா ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், சீக்கிரமாக ரெடி பண்ணுறதுக்கு இந்த ரெஸ்யூம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ டவுன்லோட் கொடுத்தாச்சா, ஃபோனில் எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் லொக்கேஷன் வந்து ஃபோனில் வந்து
இன்டெலிஜென்ட் சிவி அப்படின்ட்டு இந்த பிடிஎஃப் நேம் போட்டு இருக்கும். சிவி 2022 அந்த நேம் போட்டு இருக்கும். இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். ஃபோனில் எங்கே சேவ் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஆப் போட்டு பேக் வந்துட்டேன் டோட்டலாக. இப்போ ஃபைல் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போய்க்குங்க. உங்கள் ஃபோனில் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா ஃபோன் உள்ளே போய்க்குங்க. ஃபோன் உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் இன்டெலிஜென்ட் சிவி மேலே வந்துடுச்சு பாருங்கள். அப்படி இல்லைனா சர்ச் பாக்ஸில் இன்டெலிஜென்ட் சிவி அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது அந்த நம்பர் தான் இது வந்துருச்சு. அந்த பிடிஎஃபாக வந்துருச்சு. நீங்கள் இப்போ யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் அனுப்பிக்கலாம். ஷேர் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேர் கொடுத்தோன்னே அந்த சென்ட் ஃபைல் கொடுத்தோன்னே உங்களுக்கு யாருக்காவது போகணுன்னு அனுப்பணுன்னா நீங்கள் அனுப்பிக்கலாம். அப்படி தாங்க, அவ்வளோதாங்க. ரெஸ்யூம் வந்து முடிஞ்சிச்சு. அந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.